ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மீன் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 காணாங்கத்தை மீன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இன்னொரு பாத்திரம் அதில் வச்சுட்டு அதில் மீன் போட்டு மூடி போட்டுக்குங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இது மாதிரி மீன் நல்லா குக்காக இருக்கும். திருப்பி போட்டுக்குங்க. இதை ஆற வச்சுட்டு இதில் இருக்கிற முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா முள்ளெல்லாம் செப்பரேட்டாக பிரித்து எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக பீசஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு கொஞ்சம், சோம்பு, லவங்கம், பட்டை, பொடியை கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக சால்ட், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 2 மினிட்ஸ்க்கு. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டால் நமக்கு சூப்பராக சுவையாக மீன் போட்டு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.